கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, அவர் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம திக்கற்றவர்களாக தெரிகிறோம். ஆனால் என்ன அர்த்தம்னா, ஒரு பாதையும் தெரியாத அளவில் நம்ம தெரிகிறோம். இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீரே. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 10:14 வாஸ்து பாருங்க, திக்கற்றவர்களுக்கு சகாயர் நீரே. என்ன செய்யலாம்? திக்கு தெரியாமல் தவிக்கிறோம்ல, என்ன பண்ண போகிறோம்? திக்கு தெரியாமல் தவிக்கிறோம். சில பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த பிரச்சனை வந்திருக்கு, என்ன செய்ய போகிற? கண்ணீர் வரும். என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியலை. ஆனால் ஆண்டவர்கிட்ட வாங்க, உங்களை திக்கற்றவர்களாக கர்த்தர் ஒரு நாள் விடுவதில்லை. நான் சொல்லட்டுமா? எல்லோரும் அப்படி நம்புவீங்களா? இந்த உலகத்தில் நீங்கள் திக்கற்றவர்களாக இருப்பது இல்லை. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். உங்களுடைய பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும், உங்களுடைய பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும், என்ன சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். நிறைய பேர் பிரச்சனையோட பாடுகளோடு கூட இருக்கும் பொழுது யாராவது வந்து மறுபடி பிரச்சனை பண்ணால் சொல்லுவாங்க, நான் என்ன செய்யணும்னு திக்கற்று இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நீங்களும் என்னை காயப்படுத்துகிறீங்க. ஆன்சர் தெரியாமல் இருப்பது தான் திக்கற்றவர்களாக இருப்பது. நன்மையை காண முடியாதபடிக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் இருப்பது தான் திக்கற்றவர்களாக இருப்பது. ஆனால் கர்த்தர் உங்களை ஒரு நாள் விட மாட்டான். மத்தேயு 14வது அதிகாரத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். அதில் 14, 13, 15 வசனத்தை வாஸ்து பாருங்கள். திரளான ஜனங்கள் இயேசுனுடைய வார்த்தை கேட்க வந்தாங்க. இப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, இவங்களை அனுப்பிடுங்களேன். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் போகும் வழியிலே சோர்ந்து போவார்கள், இவர்களுக்கு நீங்களே ஆகாரத்தை கொடுங்க, நான் இவர்களை திக்கற்றவர்களாக அனுப்புகிறது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடுவது இல்லை. உபாகமம் 10:18 வாஸ்து பாருங்க, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் சகாயம் பண்ணவா. நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவா. ஒரு தாய் கணவனை இழந்து விட்டாள். அவளும் ஒரு கொடிய இரத்த புற்றுநோயினால் கஷ்டப்படும் பொழுது தம் பிள்ளையை எப்படி வளர்ப்பதுன்னு சொல்லி தெரியாமல் திக்கற்று இருந்த பொழுது அங்கிருந்த டாக்டர் சொன்னாங்களாம், ஏம்மா உன் மகனை நான் வளர்க்குறேன். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அந்த மகனை ஒரு பெரிய டாக்டராக மாற்றிட்டார். பாருங்கள், கர்த்தவங்களை திக்கற்றவர்களாய் விடுவதே இல்லை. செபிக்கலாமா? தகப்பனே, நீர் உம்முடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடுவது இல்லை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீங்கள் திக்கற்றவர்களாய் விடப்படுவது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.